சாதம் செய்கிறதுக்கு 1 கப்பு தேங்காவை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்திட்டு அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வணங்கினதும் அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அரை தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சமாக புதினா தலை, அதுக்கப்புறமா பட்டாணியை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 2 டம்ளர் ஊற்றிடுங்க. நம்ம ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசியை அது கூட சேர்த்திட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்திட்டு அது கூட அந்த பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போது தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை விட ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணவே முடியாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.